ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 தரமான சம்பவம் நடந்துச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் சௌந்தர்யாவுக்கு ஒரு மோதல், பிரிந்து சென்று விட்டார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் முத்து அருண், டப்பா அருண் இருக்கார்ல, அவரோட ஒரு காமெடி. இந்த 2 தான் மெயினான ஒரு விஷயமா நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழில் ஒரு சுவாரஸ்யமான கட்டத்தை நோக்கி இந்த கேம் நகர்ந்திருக்கு அப்படின்னா நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க? கண்டிப்பாக நகர்ந்திருக்கு. ஸோ யார் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறத ஒரு டிசைட் பண்ணுற மாதிரி நாமினேஷன் அப்படிங்கிறது ஓப்பனாக போயிடுச்சு. ஸோ எல்லாரும் வாங்கடான்னு சொல்லிட்டு அவனை கண்ட மாதிரி இறங்கி குத்திட்டாங்க. பிக் பாஸ் எதுவும் கேட்டுக்கல. ஆக்சுவலாக எதாவது கேட்பார், ஏன் இப்படி பண்ணுறீங்க, எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்ட்டு. அவரும் வந்து வாங்கடா, அப்போ தான் எங்களுக்கு 2 எவிக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இந்த வாரம் எனக்கு தெரிந்து நாமினேஷன் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணாங்க. பட் என்னன்னா மூஞ்சிக்கு நேரம் அடிக்கிறாங்க அப்படின்னாலும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க இன்னமும். அது இந்த சீசனில் வழக்கமாக போச்சு. நீ ஒரு தெருப்பு இருக்கிடா அப்படின்னு சொன்னால் கூட அப்படி தான் சொல்லுவாங்க இந்த சீசன். ஏன்னா அந்த மாதிரி இத்து போன ஒரு சீசன். ஸோ அதனால் நம்ம பெருசாக எதிர்பார்க்கல முடியாது. பட் இருந்தாலும் இந்த அருணுக்கும் முத்துவுக்கும் ஒரு வார் இருந்துச்சுல்ல, அது வந்து டக் ஆஃப் வார் மாதிரி. அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதாவது முத்து ஃபஸ்ட்டு வந்து முத்துவை சொல்கிறான் அருண் இந்த மாதிரி என்ன அப்படின்னா, முத்து வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ப்ரொவோக் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி, அவன் வந்து சண்டைக்கு இது பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது முத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படின்றார். அப்புறம் முத்து அங்கிட்டு போயிட்டு அருணை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ வந்து ஒரு கேம் ஆடுற, ஆக்சுவலாக அக்செப்டன்ஸே இல்லை உனக்கு, 0% அக்செப்டன்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்து வைக்கிறாப்புல. இன்னொன்று ப்ரோவோக்கிங் கேம் அதுவும் வந்து சொல்கிறாப்புல, நல்லா இருந்தது. அப்புறம் மஞ்சரி அருண் டார்கெட், இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு சாராரை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. எவன்லாம் ஒன்று இருக்கானா அவனை 2ஆக கன்வெர்ட் பண்ணி விட்டுறான். ரயான் மட்டும் என்ன மச்சான், வா மச்சான், போ மச்சான்னாங்க. கடைசி வந்து ராயனை வந்து இவன் போட்டான், ராணவ வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ எல்லாரும் வந்து உள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு கேம் தான். எல்லாருமே ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக தான் வந்து ஆடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். இந்த ஒரு விஷயத்தில் நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாரும் உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தாட் ப்ராசஸ். அது மாதிரி கரெக்டாக வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் சரியா. அதில் முத்து இந்த அருண் முத்து இந்த ஒரு பிரச்சனை, அதுங்கிறது எல்லாம் சாஃப்டாக தான் இருந்துச்சு. எல்லாம் ரஞ்சித்தை வந்து ஒரு 5 ஓட்டு போட்டாங்க. அப்புறம் பெருசாக ஒரு வாக்குவாதம் அப்படிங்கிறது இல்லை. பவித்ராவுக்கு மட்டும் நடுவில் இடையில ஏதோ ஒன்று கேட்டாங்க, என்ன எனக்கு மட்டும் அப்படின்னாங்க. தீபக் பவித்ராக்கும் மாற்றி தீபக் பவித்ராவுக்கு போட, பவித்ரா தீபக்கு போட, இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நாமினேஷனுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா முதுகில் குத்திட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஜாக்லின் வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்களே, அதுக்கான ரீசன் என்னென்னா, அதாவது இப்போ ஒரு ஸ்ட்ராங் பிளேயர்னு சொல்லி என்ன நாமினேட் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி ரயான்கிட்ட புலம்பிட்டு இருந்தாங்க ஜாக்லின். ஆனால் நீ என்ன எப்படி சொல்கிறேன்னா, என்னால் தான் இந்த டீமே வந்து செதஞ்சு கிடக்கு, நான் ஒருத்தி தான் இந்த டீமில் வந்து ஒழுங்காக விளையாட விட மாட்டேறேன், எல்லோரும் அவங்களுடைய கேம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன், ப்ளஸ் பயமாக இருக்குது ஜாக்லினோட இருந்தால் இந்த மாதிரி ஆடணும் அப்படின்ற மாதிரி, நான் எதுக்குடா பயப்பட சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது வேலையான பாயிண்ட். என்ன சௌந்தர்யா லூஸ் மாதிரி அங்கே ஒன்று சொல்லிவிட்டு, சௌந்தர்யாவுக்கு பெட்டரான ஒரு ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ஸே வந்து கிடையாது. ஆக்சுவலாக பேசுகிற திறமை அப்படிங்கிறது கிடையாது. என்ன நினைக்கிறாலோ அதை பன்னு வந்து பேசிட்டு வர்ற ஒரு கேரக்டர் தான். ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதை வந்து அவங்க பண்ணியிருக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதை பண்ணிட்டாங்க. பண்ணோடனே ஜாக்லின் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்காங்க. அது கூட தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் பக்கத்தில் வந்து இந்த அம்மா உட்காடுறாங்க. முதல்ல ராயன்ட்ட பேசிட்டு அவன் சொல்லி புரிய வைக்கிறான், அம்மா நீ கேம் சேஞ்சர்மா, உன்னை கிரெடிட் உனக்கு தான் கொடுப்பாங்க, உனக்கு ஏதாவது அடிக்கணும்னாலும் ஒன்று தான் அடிப்பாங்க, அதே அது எவன் அடித்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெண்டு ஏன்டா அடிக்கிறான் அப்படின்னா அந்த வாமச்சான் போமச்சான் அவனுக்கும் பதில் தெரிய மாட்டேங்குது நம்ம ரயானுக்கு. இல்லைடா, பட் இருந்தாலும் எனக்கும் அப்படி தோணுச்சு, ஆனால் என்ன நீ அடிச்சியா, இல்லை என்கிட்ட வந்து சொன்னேன், அந்த மாதிரி சொல்லவே மாட்டேற. அதுதான் வந்து ஜாக்லின் கேட்குறான், ஏன்டா சொல்ல மாட்டேற நீ அப்படின்னோடனே, எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு 3 பேர் இருந்தாங்க, எனக்கு அந்த 3 பேரில் ஒரு ஆளுக்கு அவங்க 2 பேரும் எனக்கு வேணும், அப்போ நீயும் ஃப்ரெண்டாக இருக்க அப்படின்னா என்ன மூதைய மாதிரி உலகிட்டு இருக்கு உட்காந்து சௌந்தர்யா. ஒரு கிளாரிட்டி இல்லை ஸ்பீக்ஸில், ஒரு தாட் ப்ராசஸ் இல்லை. இதெல்லாம் என்னடா எதுக்குடா வந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்குங்க சரியா. அப்போ உடனே பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து இதான் சொல்கிறத கேளுன்னொடனே அவள் ஏஞ்சி போயிரு, அப்பா இந்த மாதிரிலாம் அவன் பேச முடியாதுப்பா அப்படின்னு. ஏன்னா பேச முடியாது, நான் அப்புறமா அவன்கிட்ட பேசுகிறேன்டான்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஒரு ஃப்ரெண்டுங்கிற கோர்வையில் ஜாக்லின் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணி பண்ணுறாங்கிறப்ப நீங்கள் அதுக்கான ரெஸ்பெக்ட் வந்து கொடுக்கணும். அதை விட்டு ஒரு புதுமையில் வந்து அசிங்கப்படுத்திட்டு இந்த மாதிரி நான் செஞ்சது கரெக்டுன்னு சொல்லி நியாயப்படுத்துகிற சௌந்தர்யா இங்கே வந்து இல்லை. ஸோ 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இப்போது நட்பு பிரிந்தது, 2 பேருக்குள் விரிசல் விழுந்தது அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.